ஹாய் காய்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் பார்டர். ஸோ 8 நாள் நம்ம சைக்கிள் ரைடு. ஸோ எந்த ஒரு ஃபால்ஸும் இல்லாமல் நம்ம இப்போ கோவாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். 8வது நாள் வெற்றிகரமாக கோவாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் கோவா சீரியஸை தான் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 60 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு தான். ஸோ 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ நான் நினச்ச மாதிரியே 3வது ரைடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. முக்கியமாக நானி ரொம்ப தேங்க்ஸ், கேட்டதும் ஒத்துக்கினதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு. என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். செம மலை. இன்னமும் நான் மலையிலே தான் ஓட்டிகிட்ருக்கேன். அப்படியே மலை ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, ஒதுங்கிறதுக்கும் இடம் இல்லை, அங்கங்கே நிற்கிறதுக்கு சின்ன சின்ன இடம், ஃபுல் ஃபாரஸ்ட். ஸோ அதனால் வந்து இன்னமும் ரைடு எடுத்துகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி உள்ளே போய் ஸ்டே எடுத்துடணும். ஏன்னா எல்லா திங்ஸும் நனைஞ்சிச்சு. ஃபுல்லாக இருந்த ட்ராக்ஸ் எல்லாமே வந்து மலையில் நனைஞ்சிச்சு. இன்றைக்கி என்னமோ தெரில, அவ்வளோ மலையில் நனைஞ்சுனே பெடல் பண்ணேன். எனக்கு என்னமோ தோணுச்சுன்னா எல்லாத்தையும் தலை முழுங்கிட்டு இங்கேருந்து போகும் போலக்குது. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லாத்தையும் தலை முழுங்கிட்டு சில விஷயங்களில் முழிஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. இந்த மலை அவ்வளோ நனைஞ்சிருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ ரொம்ப ஹாப்பி. அகெயின் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா கோவா ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் கோவாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட், பீச்சஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. திரும்ப அடுத்த ரைடு அடுத்த வருஷமாக என்னன்னு தெரியல, பார்ப்போம். ரீச் ஆகிட்டோம் மக்கா, ரீச் ஆகிட்டோம். ஓகே, கிளம்புறேன். விட்டேன், நான் பேசிகிட்டே இருப்பேன். நான் அவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கேன். நான் வண்டியில் கூட அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் தான் மலையில் நனைஞ்சிட்டே போயிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் சைக்கிளில். இப்போ வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் மலையிலே. மலைனா ஃபாரஸ்ட்டு ப்ளஸ் வந்து ரெயின். என்ன ஆக போகுதுன்னு தெரியல உடம்பு, பட் பார்ப்போம். எல்லாமே தலை முழுங்கிட்டே நினைக்கிறேன். அது அப்படி தோணுச்சு எனக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ பாய், see you guys. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you.